எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் இட்லி நம்ம அரிசி மாவில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு ரவை, 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு தண்ணி. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 மினிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு 3 மினிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போது இட்லிக்கு சிம்பிளாக ஒரு சட்னி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பூண்டு, பாதி வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், கால் கப்பு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட வேர்க்கடலை கூட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி. நம்ம பொட்டுக்கடலை நல்லா மொறுமொறுன்னு ஆன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இட்லி தட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிறேன். இப்போது 15 மினிட் ஆகிடுச்சு. நம்ம மாவில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஈனோ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இம்மீடியட்டாக நம்ம இட்லி தட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஏற்கனவே நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. நம்ம தட்டு வச்சு ஒரு 10 மினிட்டு ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துடலாம். 10 மினிட் ஆகிடுச்சு. நம்ம இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் நான் எல்லா இட்லியும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.